ஹாய், இன்றைக்கி நம்ம கிளாசிக் 350 மாடிஃபிகேஷன் பார்க்க போகிறோம். இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா A to Z எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட் மக்கார்ட்லேருந்து போயிடலாம். ஒன்று ஒன்றா நான் இல்லைனா சேஞ்ச் பண்ண போகிறேன்ற சொல்லிடுறேன். ஃப்ரண்ட் மக்கார்ட் பார்த்திங்கன்னா செய்கிறோம். லைக் வந்து ஒரு இன்டர்செக்டர் மக்கார்ட் மாதிரி வருது. ஃபோர்க் லெக் பார்த்திங்கன்னா காப்பர் பிளேட்டிங் பண்ணுறோம். தென் வந்து ஹெட்லைட்டோட அந்த ரிங்கும் வந்து காப்பர் பிளேட்டிங், ஹெட்லைட் ஐக்கும் காப்பர் பிளேட்டிங் தான். இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல மைக்ரோவான இடத்துலலாம் வந்து காப்பர் பிளேட்டிங் வருது. இன்ஜின் மேட் பிளாக் தான். இன்ஜினில் ஒரு ஆயில் ஃபில்ட்ரு வர இடத்துல ஒரு காப்பர் பிளேட்டிங் பண்ணுறோம். தென் பார்த்திங்கன்னா இந்த ஏர் ஃபில்டர் பாக்ஸ் அண்ட் ஓல் பாக்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு மாடலான ஒரு டிசைன், ஒரு கஸ்டமர் ஒரு ரெஃபரன்ஸ் ஃபோட்டோ படி ஒரு டிசைன் ஒன்று பண்ணுறோம். சீட்டில் ஒரு ஸ்ப்ரிங் பார்த்திங்கன்னா காப்பர் பிளேட்டிங், தென் சாக்கப்சர் காப்பர் பிளேட்டிங் தான். பின்னாடி மொகார்டு வந்து இதே மொகார்டு தான், கொஞ்சம் ஒரு ஷேப் மட்டும் கொஞ்சம் இன்னும் சின்னது பண்ணிவிட்டு பின்னாடி அந்த டேஞ்சர் லைட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு பண்ணுறதுனால ஒரு டிசைன் ஆகுது. தென் சீட்ஸும் மாடிஃபிகேஷன் தான். பக்கம் பேட்ரி பாக்ஸ், இந்த ஓல்ட் பாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஒரு டிசைன் ஒன்று பண்ணுறோம். தென் வந்து செல்ஃப் மோட்டர் கேஸ் வந்து காப்பர் பிளேட்டிங் பண்ணுறோம். தென் இந்த இன்ஜின் கேஸில் வர ஒரு போல்டு காப்பர் பிளேட்டிங். ஃப்ரண்ட் அலாய் வீல் போடுறோம். தென் பேக் அலாய் வீல் தான். பின்னாடி பார்த்திங்கன்னா டேஞ்சர் லைட் எடுத்துகிட்டு நம்ம அந்த டேஞ்சர் லைட்டுக்கு பதில் வந்து சீட்டு கீழே ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரிப் லைட் மாதிரி ஒன்று பண்ணுறோம். ஓவராலாக வண்டியில் என்னென்ன சேஞ்ச் பண்ண போகிறோன்றது சொல்லியாச்சு. தென் இப்போ வந்து நம்ம அந்த ஃப்ரண்ட் மக்கார்டு, சைட் ஷீல்ட்ஸு இது எல்லாமே வந்து வண்டி பிரிக்கிறதுக்கு முன்னாடியே, பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து வண்டிக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு ஃபிட் பண்ணிவிட்டு நல்லா வண்டி டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பெயிண்டிங் ப்ராசஸ் பண்ணணும். இப்போ வண்டியோட ஃப்ரண்ட் மக்கார்டு, பேட்ரி பாக்ஸ் எல்லாமே செய்ய போயிடலாம். ஹாய், வண்டிக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரண்ட் மக்கார்ட், பேக் மக்கார்ட், ஓல் பாக்ஸ், பேட்ரி பாக்ஸ் எல்லாமே வந்து வண்டிக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே செஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போது வண்டி ஃபுல்லாக பிரிச்சுட்டு பெயிண்டிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். வண்டி ஃபுல்லாக பிரித்தாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம இன்ஜின் ஃப்ரேமை வந்து நம்ம ரெடி பண்ணிப்போம். அப்போ தான் வண்டி பாடி பார்ட்ஸ் ரெடி ஆகிட்டு இருக்க டைமில் வந்து இன்ஜின் ஃப்ரேமை வந்து நம்ம ரெடியாக இருந்துச்சுன்னா மாட்ட ஆரம்பிச்சிடலாம் சைட் பை சைடில். நம்ம இந்த அலுமினியம் கேஸ் இன்ஜின்றதுனால வந்து நம்ம ரொம்பவே கொஞ்சம் வேலை அதிகம். நம்ம இந்த அலுமினியம் கேஸ் இன்ஜினுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 60 கிரேட் ஷீட்லேருந்து ஆரம்பிக்கணும். 60, 80, 120 நிறுத்திப்போம். அப்போ தான் வந்து ப்ரைமர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பிடிக்கும். அதே மாதிரி பெயிண்ட்டு லைஃபும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாங் லைஃப் நல்லாவே இருக்கும். இன்ஜின் ப்ரைமர் அடிக்க ரெடி பண்ணியாச்சு. ப்ரைமர் அடிச்சிட்ருக்கோம். ஒரு 2 கோட் ப்ரைமர் பண்ணுவோம். தென் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து கலர் தான். ஃப்ரேமுக்கு மேட் பிளாக் அடிக்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ வந்து ஃப்ரேமுக்கு பார்த்திங்கன்னா வந்து ப்ரைமர் அடித்ததுக்கப்புறமா நம்ம ஷீட் வச்சு சேண்ட் பண்ணணும். அப்போ தான் நல்லா ஸ்மூத் சர்ஃபேஸ் கிடைக்கும். 600, 800 ஷீட் வச்சு நல்லா சேண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மேட் கலர் பண்ணுறோம். அதாவது மேட் கலராக இருந்தாலும் சரி, க்ளாஸி கலராக இருந்தாலும் சரி பண்ணுறோன்ற பட்சத்தில் வந்து நல்லா ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸ் கிடைக்கும். இன்ஜினுக்கும் அதே ப்ராசஸ் தான். நம்ம நல்லா ஸ்மூத் சர்ஃபேஸ் ஆக்கிட்டு பண்ணால் தான் பெயிண்ட்டும் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். தென் நல்லா ஸ்மூத் சர்ஃபேஸும் கிடைக்கும். இன்ஜின் ஃபுல்லாக கலர் அடித்து முடிச்சாச்சு. மேட் பிளாக் இது. தென் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரேம்லேருந்து இன்ஜின் பிரிக்காமையே வந்து மேட் பிளாக் இல்லை வேறு ஏதாவது ஒரு கலரோ பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. அது பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கார்னர்ஸு இந்த இடத்துலலாம் வந்து பெருசாக பெயிண்ட் கவர் ஆகாது. கவர் ஆகிறத விட முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து அங்கெல்லாம் முக்கியமாக சாண்டே பண்ண முடியாது. நல்லா சாண்ட் பண்ணிவிட்டு நம்ம பெயிண்ட் அதாவது ப்ரைமர் பண்ணிவிட்டு பெயிண்ட் பண்ணால் தான்
நல்ல பெயிண்ட் வந்து லாங் லைஃப் நிற்கும். நம்ம வந்து சேண்ட் பண்ணாமல் நம்ம அது மேலே வந்து நம்ம பெயிண்ட் பண்ணுறோன்ற பட்சத்தில் அதில் ஸ்ட்ராங்காகவே நிற்காது, பண்ணுறதே வந்து சுத்தமாக வேஸ்ட்டு. அதுக்கு நல்லாவே கவர் பண்ணிடலாம். இந்த உள்ள பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்ஜினோட மாட்டி இருக்கும்போது பார்த்திங்கன்னா சில இடத்துலலாம் கவர் ஆகாது. தென் வந்து முக்கியமாக வந்து நல்லாவே ஒழுங்காக இந்த இன்ஜின் செயின்ஸ் பேக்கெட் சைட்லலாம் பார்த்திங்கன்னா நல்லா க்ரீஸ் இருக்கும். அந்த க்ரீஸெல்லாம் வந்து நல்லா நம்ம வந்து இன்ஜின் பிரிச்சுருந்தால் தான் நல்லா திணற வச்சு தொடச்சி நல்லா வாஷ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா அப்புறமா தான் வந்து ஆயில் இல்லாமல் தான் இருந்தால் தான் நம்ம வந்து பெயிண்ட் அடித்தா நிற்கும். இன்ஜின் ஃப்ரேம்ஸ் கம்ப்ளீட்டாக முடிஞ்சது. இனிமேட்டு பாடி பார்ட்ஸை கான்ஸ்ட்ரக்ட் பண்ண வேண்டியதான். பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் மக்காடு ஃபுல் செஞ்சு மக்காடுனால இப்போக்சி பண்ணியிருக்கோம். ஃப்யூச்சரில் ரெஸ்ட் வரக்கூடாதுன்றக்காண்டி செஞ்சு மக்காடுன்றதுனால வந்து நிறைய டென்ஸ் இருக்கும். டென்ஸு ஃபுல்லாக நம்ம வந்து பட்டி வச்சுட்டு ஃபுல் அண்ட் இப்போ டேங்க் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ப்ரைமர் பண்ணுறதுக்கு. இப்போ ப்ரைமர் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா டிக்ரீசர் போட்டுட்ருக்கோம். டிக்ரீசர் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்யூச்சரில் பெயிண்டில் எந்த விதமான ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்காண்டி நம்ம டிக்ரீசர் பண்ணுறது. நெக்ஸ்ட் இப்போது நம்ம ப்ரைமர் பண்ணிவிட்டு கலர் பண்ண வேண்டியதான். டேங்க் மேட் பிளாக் ஸ்ப்ரே பண்ண ஆரம்பித்தாச்சு. டேங்க் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமர் பண்ணிவிட்டு தென் ப்ரைமர் வந்து சேண்ட் பண்ணுவோம். அப்போ தான் வந்து சாஃப்ட் சர்ஃபேஸ் கிடைக்கும். அந்த வீடியோஸில் கொஞ்சம் சிலது எடுக்க முடியல, டைரெக்டாக கலர் அடிக்கிறத காட்டுறேன். வீடியோட ஸ்டார்ட்லேயே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, வண்டியில் சில இடத்துல காப்பர் பிளேட்டிங் வருதுன்ட்டு. காப்பர் பிளேட்டிங் எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ அது மேலே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா லைஃப் வரணும், கொஞ்சம் கூடுதலாக கிளாஸி கிடைக்கணுன்றக்காண்டி கிளியர் கோட் பண்ணிகிட்ருக்கோம். வண்டியில் உள்ள சில பார்ட்ஸ் எல்லாமே சாக்கப்ஸ் ஸ்ப்ரிங்கு, சீட் ஸ்ப்ரிங்கு, ஃப்ரண்ட் ஃபோர்க்கு, சில விஷயம் எல்லாம் எல்லாமே மைக்ரோவாக பண்ணியிருக்கோம். இப்போ வண்டி எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வண்டி அசம்பிளி பண்ணிவிட்டு ஃபுல்லாக உங்களுக்கு காட்டுறேன். வண்டி கம்ப்ளீட்டாக மாட்டி முடிச்சாச்சு. வண்டி வந்து பார்த்திங்கன்னா பாடி பார்ட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மேட் கலரில் பண்ணியிருக்கோம். தென் க்ரோமில் வர பார்ட்ஸ் எல்லாமே வந்து காப்பர் பிளேட்டிங் பண்ணியிருக்கோம். காப்பர் பிளேட்டிங் வந்து நம்ம ஹெட்லைட் ரிங்கு, ஸ்க்ளச் லீவர், ஹேண்டில் பார் வெயிட்டு, ஏஞ்சல் ஐ, இது எல்லாமே காப்பர் பிளேட்டிங் தான் பண்ணியிருக்கோம். ஹேண்டில் பார் மேட் பிளாக் தான் பண்ணியிருக்கோம். ஹேண்டில் பார் ஹோல்டர் வந்து காப்பர் பிளேட்டிங், டேங்க் மோடி மேட் பிளாக், டேங்க் மேட் பிளாக் எல்லாமே. தென் இன்ஜின் ஃபில் மேட் பிளாக், கீர் லிவர் மேட் பிளாக். தென் பேட்ரி பாக்ஸ் வந்து செஞ்சது, ஓல்ட் பாக்ஸு, ஃபியூஸ் கேரியர்ஸ், சிடிஐ யூனிட் இருக்கிற பாக்ஸு ஃபுல்லாகவே எடுத்தாச்சு. அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு பின்னாடி ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். தென் சப்கப்சர், சீட்ஸ் எல்லாமே வந்து மாடிஃபிகேஷன் தான். சீட்ஸ் பார்த்திங்கன்னா சைக்கிள் சீட் மாடல் இது. தென் ரெட் ரூஸ்டர் சைலன்சர் போட்டிருக்கோம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் அலாய் வீல் தான். வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. எங்களோட ஒர்க்ஸ்லாம் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.